தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஆயுஷ் கோர்சஸ்க்குரிய கவுன்சிலிங் ப்ராசஸ்ன்றது கம்ப்ளீட் ஆச்சுன்றது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 85% வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அவங்களாம் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு மேபி அது கிடைக்காமலும் இருந்திருக்கலாம். ரிமைனிங் இருக்கிற 15% ஆல் இண்டியா கோட்டா. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு தனியாக 85% அது ஆல்ரெடி முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15%க்குரிய ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ஆயுஷ் கவுன்சிலிங், அதாவது சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் நம்ம பார்க்கறதுக்கு AACCC.gov.in அப்படின்னு சொல்ற இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருப்பாங்க. அதே போல் கவுன்சிலிங் ஷெடியூலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எந்தெந்த டேட்டில் நாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 எல்லாத்துக்கும்ன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ அது பிடிஎஃப் இருக்குது, பிடிஎஃப் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெடியூல்ன்றது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 22 ஆகஸ்ட் இன்னையிலிருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 22 ஆகஸ்ட்ல இருந்து 1 செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் அதுல இருந்தே 20 அதாவது செப்டம்பர் 1 வரைக்கும் டைம் இருக்கு. செப்டம்பர் 1 மதியம் 2 மணிக்குள்ள நீங்க 2 மணிக்கு அப்புறம் சாய்ஸ் வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்து 2 செப்டம்பர்ல இருந்து 3 செப்டம்பர் வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எல்லாமே. அதுக்குரிய ரிசல்ட் அப்படின்னா 4ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுது. ரிப்போர்ட்டிங் டைம் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது 5ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ள செப்டம்பர் டைம் இருக்கு. வெரிஃபிகேஷன் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்றது உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு 13 to 14 செப்டம்பர் வந்து ரவுண்ட் 1க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து 17th செப்டம்பர் வரைக்கும், அதுல இருந்து 22 செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. இதனுடைய சாய்ஸ் ஃபில்லிங் 18th செப்டம்பர் to 22 செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 23 and 24 செப்டம்பர். அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்ன்றது 25க்கு வந்துடுது. ரிப்போர்ட்டிங் டைம் 26, அதுல இருந்து 3rd அக்டோபர் வரைக்கும் டைம் இருக்கு. செகண்ட் ரவுண்டு காலேஜில் போய் நீங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு. இது இல்லாம வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 அக்டோபர் 4 to 5 2 நாட்கள் டைம் இருக்கு. 3rd ரவுண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 16 அக்டோபர்ல இருந்து 10th அக்டோபர்ல இருந்து 13 அக்டோபர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 13 அக்டோபர் வரைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றது 11ல இருந்து 13 அக்டோபர். ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 13 to 14 அக்டோபர். ரிசல்ட் அக்டோபர் 16th 16. ரிப்போர்ட்டிங் டைம் 17th இருந்து 24 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அக்டோபர் 25 and 26. ஸோ இந்த பீரியடுக்குள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங்ன்றது கம்பல்சரி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் தான், இஷ்யூ கிடையாது. ஆனால் அந்த சாய்ஸ் லாக்கிங் வந்து லாஸ்ட் டேட் என்னைக்கு லாஸ்ட் டேட் சொல்றாங்க அதுல இருந்து மதியம் 2 மணிக்கு மேலே தான் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து 4th ரவுண்ட் அப்படின்றது நமக்கு ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வருது. ஸோ அதுவுமே இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ தேவை அப்படின்னா நான் திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி நடக்கும், செகண்ட் ரவுண்ட் எப்படி நடக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்ட்ல நம்ம கலந்துக்கலாமா இல்லையா, இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டீட்டெயிலாக திரும்ப அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.